மக்களுக்கு யாதொரு குறை இல்லாமல் அரசு ஆட்சி புரிந்து வருகிறேன். இந்த மாற்றான மனதை எதிர்க்க யாரால முடியாது. எனக்கு இல்லையா ஈடு, என்னை எதிர்த்தால் கொடுப்பேன் சூடு. நாட்டிலே நாட்டிடத்தை ஓட்டு வந்து என்னை புரிந்து கொள்ளாத ஒரு மண்டு. என்னை எதிர்த்தால் ஆடுவேன் சண்டு. அதை பலர் கண்டு எத்தனையோ எதிரியின் காலி வழக்கமாக வரக்கூடிய காவல் எனக்கு முன்னதாக நீங்கள் இருவரும் வர வேண்டியதுதானே? என்னடா இருவருக்கு கால தாமதம்? ஐயா வீட்டை விட்டு கிளம்புனுங்க. கிளம்பனோ இல்லையோ 10,000 ரூபாய் கடங்காரம் பட்டு. நான் இந்த நாட்டு மன்னன், நீ சாதாரண காவலாளி. ஒடாதியா கழுத்து பிடிக்கலனா நான் என்ன எப்படி பிடிச்சா புத்தி காட்டினா அடடே பாவனியா? ஆமா 10,000 ரூபாய் கடங்காரம் பட்டு கைத்த போயிட்டான். டேய் பணம் 10,000 வச்சுட்டு நேரத்தோட காலத்து நான் என்னடா நான் எங்க போக காலப்பட்டி 10,000. ஐயா அரசாங்கத்துக்கு போயிட்டு எங்க மன்னர்கிட்ட வாங்கிட்டு வரேன் அவனோட ஒத்துக்க மாட்டேன்றோம். என் வீட்டான ஜனம் எனக்கு அதிகமா இருக்குது, மானமா இருக்குது. என் பொண்டாட்டிகள்ல என் பொண்டாட்டி ஒரு ரோசக்காரி, ஒரு மானஸ்திரி. அவன் சொன்னான், யோ நம்ம வீட்டான இவ்வளவு ஜனம் வேடிக்கை பாக்குது, நாளைக்கு அவசரத்துக்கு பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆக நம்ம வீட்டுல பசு ஒன்று இருக்குது, அந்த பசு ஒன்று வித்துட்டு அவனை காத்த கொடுத்துருட்டாங்க. என் பொண்டாட்டி சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு அவுத்து ஓட்டின பசுவை சந்தைக்கு. காலையில 6 மணிக்கு ஓட்டின சந்தையை நிறுத்தினவா பொழுது 6 மணிக்கு நிற்க வச்சுக்கோ. ஒருத்த கூட வாங்கல. வரோம் பசுவை பாக்குறான் போயிருக்கலாம், வரோம் பசுவை பாக்குறான் போயிருக்கலாம். அந்த பசுக்கு என்னடா குறை? ஏன்னு கேட்டா ஏன் பசு ஒரு சப்ப பொழுது 6 மணி வரைக்கும் நிற்க வச்சிருந்து ஒருத்த கூட வாங்கல. திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரேன். வர வயலையே பழத்துக்குள்ள எதிர வரான். அவன் என்ன பாத்துக்க பொறமாக்க அவன் என்ன கேக்குறாங்க, பசுவை விற்காமல திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர கடங்கால வாசிப்பில்ல உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஏடா பச்சை கேட்டான். ஐயா என் பசு விற்கல, இதுக்கு நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னாரு, பையா என்ன சொன்னாரு, பையா பசு மாட்டு இந்த மாதிரி ஓட்டு வைக்கிறாங்க, அவனை வாங்க மாட்டான். பசு சனியா கல்வி தான் வாங்குவாங்க. அது என்ன பேருன்னு கேட்டேன். ஓட்டுறா மாட்டு டாக்டர் பசு ஒருத்த கையில பிடிச்சின்னு மாட்டு டாக்டர் ஓட்டி மாறேன். ஆபீஸ் சொல்ல டாக்டர் இருக்காரு, எதிர ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தாண்ட ஓட்டி போய் பசுவை கட்டிட்டு வேகமா போனேன். சார் என் பசு சரியா இருக்கு, சார் பசு சரியா இருக்கு, சார் என் பசு மாட்டு டாக்டர் என்னடா கை காட்டு டாக்டர் கிட்டங்க. சார் என் பசு சரியா இருக்குன்னு வந்தாரு. விஞ்ஞான முறையில ஊசி போட்டாரு. நாலு ஒரு மேனி போய் ஒரு வண்ணம் பசு தலை போயிடுச்சு. பசு சரியாகி போயிடுச்சு. அப்புறம் ஓட்டுமே சாயந்தரம் நிறுத்தம் இல்லையோ எனக்கு 5,000 எனக்கு 10,000 எனக்கு 5,000 போட்டா போட்டி போகணும். அந்த சப்பு பசு சரியாக போது போட்டா போட்டி போடுறாங்க. நான் ஏன் கம்மியாக கொடுத்தேன்? நெட்டா 20,000 கொடுத்தேன். விற்று அந்த பணத்தை கையில வாங்கி என்னைக்கு வரேன். 10,000 ரூபாய் கடங்கான போயிடுச்சு. மீதி 10,000 இருக்குது. இந்த 10,000 என்ன செய்யலாம் அப்படி யோசனை பண்ணியே வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன நிஜமா எங்க வீட்டுல எங்க அக்கா ஒண்ணு வயசுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா வரோம். எங்க அக்காவை பாக்குறான் போய் நிற்கிறான். வரோம் எங்க அக்காவை பாக்குறான். ஏன்னு கேட்டா என் பசு ஒரு சப்ப, எங்க அக்கா ஒரு சப்ப, நான் ஒரு சப்ப. அதுக்கப்புறம் என்னது நம்ம பசு ரொம்ப நாளா சப்பையா கண்டு சண்டை தான் ஒருத்தவங்க வாங்கினேன். அதுக்கப்புறம் சனியா வித்த பாரு அந்த மாதிரி எங்க அக்கா சனியா என்னடா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பேசுறடே. அது வேற இது வேறடா. சரி விடுவாய் அவளை சொன்ன விடுவாய்ங்க. நான் உன்னையா சூத்த புடிச்சிங்க நீ சூச்சல
சூழ்ச்சி சரி உனக்கு என்னடா கால தாமதம் நிஜமா உங்களை பார்க்கலான்னு வந்தீங்கன்னா நிஜமா எதிரே வந்த அழகு வந்த வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி நான் தள்ளின்னு மூட்டுங்க செஞ்சு கேட்டா பாரு அஞ்சு அங்க போன உடனே வாங்கி குத்துங்க வெள்ளையாரிக்கா பிஞ்சு அத நான் சாப்பிட்ட மாதிரியா பிஞ்சு புடுமாயா கூ நெஞ்சுதா பாயா சாப்பிட்ட வீங்கி போயிடுச்சு ஏன் நீங்க தான் பாயா சாப்பிட ஏண்டா டேய் என்னமா டேய் அறிவு சொல்லுங்க நம்ம நாட்டு மக்களுக்கு குறை என்பது யாதாவது குறையிட்டு பார்த்தாலும் நாட்டில் குறை என்பது மட்டும் கிடையவே கிடையாது ஆமாங்க சொல்லுங்க அரசியல் விஷயம் முடிந்தது இப்போது குடும்ப விவகாரத்துக்கு வருவோம் சொல்லுங்க ஒரு நேரத்தில் என் மனைவி காந்தவல்லி இரண்டு குழந்தைகள் ஆண் ஒன்று பெண் ஒன்று இன்றெடுத்து விட்டு என் மனைவி திடீரென்று மாரடைப்பால் மரணம் அடைந்து விட்டார். ஐயோ விடாஜமா அம்மா புண்ணி வச்சு போய் சேர்ந்தாங்க விடு அவள் இறந்த பிறகு அம்மா இறந்த பிறகு என் மகன் என் மகள் எழிலரசி இருவரையும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டு அப்படியாங்க என் மகன் எழிலரசனா அயல்நாடு சென்றவர் என்று வருவதாக நிகழ வந்திருக்கிறது. இந்த செய்தியை என் மகளிடத்து
கண்ணு கண்ணு பொட்டிக்கிட்டு காதல் வந்து ஒட்டிக்கிட்டு டாபு டாபு டாபுடா டாபுடா கிடைக்குதா டாபு டாபு டாபுடா டாபுடா கிடைக்குதா கண்ணு கண்ணு பொட்டிக்கிட்டு காதல் வந்து ஒட்டிக்கிட்டு டாபு டாபு டாபுடா டாபுடா கிடைக்குதா டாபு டாபு டாபுடா டாபுடா கிடைக்குதா நீ தூக்க மாட்டேங்குன்னு சாவுடா ஏண்டா ஆடி திரும்பி எனக்கு முடிஞ்சாக தானே வருவேன். நீ எங்கடா போயிருந்த? அதே அம்மா கேக்குறேன். என்னடா எங்க ஊரு செய்யார் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி பஸ் ஏறி தேவிகாபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏறிக்கிட்டேன். தேவிகாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இந்த ஊரை வரத்துக்கு 3 மணி நேரமா காத்துக்கிறோம். ஒரு பஸ் கூட வரல. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு சொல்லி நிக்கிறேன். நிக்கலையோ? ஒரு ஜனம் ஏறாங்க பாரு. ஏறோ எங்க யாருங்க? சொல்றேன். எல்லாரும் போய் பின்னால ஏறினாங்க. ஏறினாங்க. நான் போய் எல்லாரும் பின்படி ஏறினாங்க. நான் போய் மின்படி ஏறினேன். ஏறி உள்ள போய் பார்த்தா இடமே கிடையாது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம். அந்த ஜனத்திலயும் சுத்தி வச்சு பாக்குறேன் எங்கன்னா இடம் கிடைக்குமா? எங்க கிடைக்குது? அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவருக்கு பக்கத்திலே ஒரு சீட்டு காலியா கிடக்கு. காலியா இருந்தது. உட்காந்து பார்த்தா ஏமா அந்த பஸ்ஸுக்கு ஒரே ஒரு டிரைவருமா. அட பாவி, ஏண்டா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் தான் இருப்பாங்க, 10 டிரைவர் இருப்பாங்க. ஐயோ ஒரு டிரைவர் தான் பரவாயில்லமா. அவரு ஒரு வேலை செய்யறாரு. என்ன வேலை? ஒரு வேலையா 2 வேலையா? என்ன வேலை? அது மாதிரி ரவுண்டா ஒண்ணு சாமான் தட்டுங்க அதை புட்டி. ஏண்டா அது சாமல் தட்டா? அட யாரா அவன்? டேய் அது பேர் தான ஸ்டீரிங்டா. சரி அது கூட போட விடுமா? போகட்டும். அது அந்த பக்கக்கு ரவுண்ட் பட்டே ஒண்ணுக்கு அத போடுங்க. ஏண்டா அது கூட வாடா. டேய் உனக்கு தெரியல, அதான்டா பிரேக்டா. பிரேக்? ஏய் பிரேக் இல்ல பிரேக்டா. ஆமாடா அது கூட போட விடுமா? போகட்டும். அந்த பக்கக்கு போய் ஒண்ணு முறிக்குது. அத கையில புடி. ஏண்டா அதான் கீருடா. டேய் கீருடா. இதெல்லாம் கூட போடுமா? போகட்டும். அந்த பஸ்ஸுக்கு ஒரு அதிசயத்தை பார்த்தோம். என்னடா அதிசயத்தை பார்த்த? அதெல்லாம் அந்த பக்கம் சைடுல ஒண்ணு இந்த பத்தி கை கச்சிடுமா ஆப்புதா? ஏண்டா அதான்டா. டேய் ஆறுடா. ஆரன் அந்த ஆறு மணி சும்மா கைட்டமா கைட்டா வெச்சு ஒரே சத்தம். இது அத்தனை வேலையும் அந்த ஒரே அப்படியா? எனக்கோ இளைய மனசு இலகிய மனசு. அவங்க ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் முறிக்கிறது. அது 2 கேள்வி முடிச்சுக்கணும். என் கையோட எதிர ஒரு லாரி ஒன்று வந்துச்சு. அந்த லாரி கொண்டு போய் மோதி எல்லாருக்கும் அனைவருக்குமே அடிபட்டுச்சு. அது அடிப்படம் நான் ஒருத்தன். என்னடா சொல்ற? ஜனங்களாம் அடிப்பட்டாங்க. அவளை அப்படியே யாருமே விட்டுட்டு அப்படியே வர முடியாது. என்னடா என்னடா செய்த? அடிப்பட்டவங்கள மொத்த பேர் 8 போய்
மெக்கானிக் செட்ல சேர்த்துட்டு சேர்த்துட்டேன். பஸ் விட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு யார் எங்க சேர்த்தாரு? அடிப்பட்டதுல மெக்கானிக் செட்ல சேர்த்தேன். பஸ் வந்து கவர்மெண்ட் ஏடா பஸ் தூக்கிட்டு வரமே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்தியே ஊசி போட்டாங்களா? பஸ் நம்ம பேர் ஊசி போடுறாங்க. ஏடா அடி பாட்டுங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு பஸ் தூக்கிட்டு போய் மெக்கானிக் செட்ல போட்டு வர சொல்லாத. இப்படி மாத்தி மாத்தி சொல்றியா? ஏடா அன்னைக்கு நம்ம செட்ல யார பார்க்க வேண்டும்? அப்பா ஓய் நமஸ்காரம் அம்மா. ரத்தம் தவறி போச்சு. என்னது கண்டங்குதுன்றியா? மாமா அப்பா அரண்மனையில ஓய்வு எடுத்து வந்தது என்னை அதிவிரமாக எந்த காரணம் என்னவோ? அட ஏயினாரே. என்னப்பா? ஒரே சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். சந்தோஷமான விஷயமா? அப்படியே ஒரு விஷயம் என்னப்பா விஷயம்? அண்ணன் காண ஏயினாரே. ஆமா என்னுடைய அண்ணன். அயல் நாடு சென்றான் அல்லவா? ஆமாப்பா. நாடு திரும்புவதாக நிறுத்து வந்திருக்கிறது. என்ன சொல்றீங்க? என்னுடைய அண்ணன் வராரா? அப்பா என்னுடைய அண்ணனும் வரேன்னு சொல்லிவிட்டீங்க. இப்போது நான் அரண்மனைக்கு சென்று என்னுடைய அண்ணனுக்காக ஆரேஸ்வரனோட உணவுல நான் செய்து வைக்கிறேன்ப்பா. நீ உணவு தயார் செய். அப்படியா? நான் சென்று தளபதி அரசு ஆகட்டும்ப்பா, நான் போய் ஓடி வருவருக்கு தேடி இடத்துல தெய்வத்தின் நாடு சேர செங்குற்றம் பிறந்த நாடு. கண்ணகிக்கு கல்லெடுத்து சிலை வடித்து சிலப்பதிகார பிறந்த நாடு. ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்த சிலி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தேர்ந்தாளிற்கு கொன்றார் மனு நீதி சோழன் பிறந்த நாடு. சத்தியத்தின் நிலைநாட்டே தர்மத்தை கார்க்கே ஹரிச்சந்திர பிறந்த நாடு. இப்படி இவர்களை பிறந்த நாட்டிலே நாடு பிறந்து நாட்டை ஆண்டு ஒரு மன்னருக்கு போர்படை தளபதி டைகர் முத்துவேல் பாண்டியன். டைகர் முத்துவேல் பாண்டியன். டைகர் முத்துவேல் பாண்டியன் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வருகின்றோம். நேரத்தோடு வரக்கூடிய காவலன் இதுவரை சாரவே இல்லை. புரியலையா? சரி விடுமா. சுண்ட கஞ்சி தோலிடா வாயிலையா
வாயில என்னமா வாழைப்பூமா? ஏய் வாழைப்பூவாண்டா. வாழைப்பூவா? பாய் வேற என்ன நினைச்சீங்க? என்ன தம்பியா? எவ்வளவு கரெக்டா சொல்றான் பாரு, மறைச்சு சொல்றான் பாரு. அவன் சொன்னா நானா பண்றதுயா? வாழைப்பூமா? வாழைப்பூ கொண்டு வந்து அழகான முறையில பொரியல் செய்து அதை நீயே சாப்பிடலாமா? நான் தான் வைப்பேன். என்ன தெளிவா வைப்ப? நான் தான் வைப்பேன். நீ வச்சினா என்ன ஒரு மனமா இருக்குன்னு தெரியுமா? வாழைப்பூ நான் ஏய், தான் சீ. வைப்பேன். நானா ஊடியா? நேரத்தோட வரக்கு என்ன கால தாமதம்? எஜமா, உங்களை பார்க்கலான்னு வந்தீங்கன்னா தெரியுமா? உங்களை பார்க்கலான்னு அரசாபிக்கு வந்தீங்கன்னா இருக்கும்போது 4 அறியாத பசங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் உட்காந்து சண்டை போட்டுக்கிறானுங்க எஜமா. என்னத்துக்கு சண்டை போட்டுங்கறானுங்க? என்னடான்னு போய் பார்த்தா நான் பலசாலியா நீ பலசாலியா நான் பலசாலியா நீ பலசாலியா அவங்க 4 பேருக்குள்ள ஒரு போட்டி போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆமா எஜமா. அந்த போட்டி வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு நீ சென்றாயா? இல்ல எஜமா, உங்களை பார்க்கலான்னு வருவாயில அந்த போட்டி நடந்துக்குது. அந்த 4 பேர் சும்மா சண்டை போடல, அவனுங்க 4 பேருக்கு நடுவுல 4 பீர் பாட்டு. 4 பீர் பாட்டு எஜமா. அந்த பீர் பாட்டு வச்சு சண்டை போட்டுக்கிறானுங்க எஜமா. என்னடா போய் பார்த்தா நான் பலசாலியா நீ பலசாலியா சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் ஏன்னா குடுகுண்ட மடமாண்ட ஒரு பீரை தூக்கிட்டு குடுகுடுன்னு அடி போய் ஒரு பெரிய ஆலமரமா புடிச்சு புடிங்க உனைய முடிச்சு கிடாச்சு அடி மென்னு பல்லு அடிக்க வரான். ஆமா, என்ன செய்தான்? அவனை பார்த்துட்டு 2வது பையன் ஏந்து அவனையும் ஏந்து குடுகுண்ட மடமாண்ட ஒரு பீரை தூக்கிட்டு குடுகுன்னு அடி போய் ஒரு பெரிய தென்னை மரமா புடிச்சு புடிங்க தூக்கி தோல் மரத்தின அவனுக்கு முன்னாடி இவன் ஓடுறான் முன்ன. சரி, ஸ்ரீவாய்ஸ் என்ன செய்தான்? எஜமா, அவனை பார்த்துட்டு 3வது பையன் அவனையும் இந்த குடுகுண்ட மடமாண்ட ஒரு பீரை தூக்கிட்டு குடுகுன்னு அடி போய் ஒரு பெரிய கரும்பு எஜமா. அந்த கரும்புல போய் அந்த பையன் டவுசர் போட்டு மாதிரி அவன் டவுசர் அவுத்து அந்த கரும்புல போனான். ஏண்டா என்ன? அவன் 2 பாத்ரூம் போறதுக்கு ட்ரவுசர் கேட்டுப்பான். அந்த வேடிக்கை பார்க்கலாம் போனேன் அங்கிருந்து. இல்ல எஜமா, என்னடா அந்த பையன் டவுசர் அவுத்து போடுறான்னு பார்த்தா அந்த பையன் டவுசர் உள்ள கோமணம் கட்டிக்கிறான். ஆமா, கோமணம் கட்டிக்கிறான்மா. காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஹவுஸ்க்குள்ள கோமணம் கட்டிக்கிறான். ஆமா எஜமா. கோமணத்தை பார்த்தேல வேற என்ன பாத்தியா? நீ கூட என்ன கோமணம் கட்டிக்கிறான்? இல்ல, அவன் கோமணம் கட்டினா பாரு. அந்த கோமண துண்டு எம்மா வச்சுக்கிட்டா டவுலோடு தான் இருக்குது. அந்த கோமண துண்டை உருவி பிரிச்சு போட்டு அந்த கரும்புல 1000 செம்மறியாடு மேய்ச்சி பாரு. அந்த 1000 செம்மறியாட்டை புடிச்சு கோமத்துல போட்டு மூட்டை கட்டி தூக்கி தோல் மேல வச்சுன அவனுக்கு முன்னாடி 3வது வேலையை ஓடுறான். சரி, 4 பாய்ஸ் என்ன செய்தான்? இவனுங்க 3 பேர் படத்தை பார்த்து 4வது பையன் அவனையும் இந்த குடுகுண்ண மடமண்ணு ஒரு பீரை தூக்கிட்டு குடுகுன்னு அடி போய் ஒரு பெரிய அரச மரமா அடி வேர் செத்து போய் வேரோட சாயுது. இந்த 4வது ஆள் போன பாரு, அந்த அரசமரத்தாட்டி போய் நின்னு அவன் மூக்குல இருந்து ஒரு மயில புடிய அந்த அரசமரத்துல முட்டுக்குத்தான் அந்த அரசமரம் நின்னு போச்சு. இந்த 4 பேர்ல யாரு பலசாலின்னு கேட்கிறேன். இந்த 4 பேர்ல எவன் பலசாலின்னு நீங்க சொல்லுங்க எஜமா. ஆலமரத்தை வேரோட புடுங்கி முடிச்சு போட்டு பல்லு வலிக்குமா நான் பாரு. பல்லு வலிக்குமா நம்ம? அவன் தாண்டா பலசாலி. சத்தியமா அவன் இல்ல எஜமா. உயரமான தென்னை மரம் வேரோட புடிங்கி தோல் வச்சு ஓடுனா பாரு. அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல எஜமா. 1000 சமரியாட்ட அவளை கோமட துண்டால அப்படியே போட்டு கட்டி தோல் வச்சு ஓடுனா பாரு. அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல. சரி, இந்த அரச மரம் சாயும்போது மூக்கு போட்டு முட்டு கொடுத்தா பாரு. ஓ, கடிச்சா மூக்கு மயில புடி முட்டு குத்தான் பாரு. அவன் தான் பலசாலி. சத்தியமா அவன் கூட இல்ல எஜமா. இந்த 4 பேர்ல எவனுமே பலசாலி இல்ல. அப்ப யார் தான் பலசாலி? இந்த 4 பேர்ல எவனுமே பலசாலி கிடையாது. இம்மோ நேரம் உங்ககிட்ட புடிங்கிற பாரு. ஒருத்தா நான் தான்டா பலசாலி. ஐயோ, ஒருவருக்கே ஜென்ம எடுத்த பையன் நீ இதுல வேற கோத்தா. நான் தான் ஒரு அறிவு கேட்ட புத்தி கேட்டவன். நான் வந்த உடனே சொல்லிக்கிறேன் நானே. இவர் உட்காந்து நான் சேர் போட்டுக்கிட்டு நீங்க உட்காந்து தளபதி யாரு? அண்ணா நேற்று நகர் வளம் கட்டீர்களே,
சென்ற இடமெல்லாம் சிறப்பு தங்களை பற்றி தான் வாயார வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது, மண்ணா கிடையாது. அப்படியா? ஆமா. அது மட்டுமல்ல, ஏய், ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? என்ன தெரியுமா? அயல் நாடு சென்றானே என் மகன் லெயிலாராசா நாடு திரும்புவதாக லிகிதம் வந்திருக்கிறது. என் மகன் வருகிறான் என்றால் நாடே விழா கோலமாக அமைக்க வேண்டும். எப்படி? வீதி எங்க மாவிலை தோரணம், ஆஹா, மேல கச்சேரி, ஓஹோ, கையாடி மேளம், பேஸ்மே, கரகாட்டம், சாபாஷ், ஒயிலாட்டம் அனைத்தையும் செய்து முடிக்கிறது. சிறப்பு. வரவேற்பு பலமாக நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீ சிரிக்கமாடா, சிரிக்கூடாதுன்னா சிரித்தா, சிரிப்பே, ஓடினார், ஓடுவேன், ஆடினார், ஆடுவேன், ஆடினார், ஆடுவேன். உணவு அருந்து விட்டு உறங்கினார். நானும் உறங்குங்க. திடீர்னு நான் செத்துட்டேன். சத்தியமா நான் சாக மாட்டேன். என் பொண்டாட்டி நான் ஒரே ஒரு ஆம்பியா. அப்ப மற்றவர்கள் அவங்க கிட்ட தெரியும். யார் பதிலா என்ன போய் விசாரிச்சு? வரையா? ஏய், இளவரசர் வருகைக்காக வரவேற்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இருக்க வேண்டுங்க. ஆடா. நாங்கள் போனே மலை வந்து அச்சத்து நீக்கி அயராது போராடும் விச்சத்து வாய் மக்கள் போரிலே சென்று புறமுதுகை காட்டி திரும்பி ஓடுவதை விட போரிலே வீரமரணம் அடைவதே சரி என்று என் தாய் திருநாடு நானோ இந்த மணிபுரி நாட்டு ஆளக்கூடிய மன்னனுக்கு மகனா பிறந்து ஏழாரசன் பெயரோடு சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். நானோ சின்ன சிறு வயதிலே அயல்நாடு சென்றேன். அனைத்து பட்டப்படி மட்டும் விட்டு இன்றுதான் தாய்நாடு திரும்புகிறேன். சென்று என் தங்கையும் என் தந்தையும் சந்திக்க வேண்டும்.